காவேரி வந்தோடனே விஜய் நிம்மதி அடைகிறாரு. அடுத்து காவேரியை பார்த்துட்டு என்ன திடீர்னு வந்திருக்க? அதுவும் என்கிட்ட சொல்லவே சொல்லலையே வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் உங்களுக்காக ஒன்றும் வரல, தாத்தாக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. எப்படியும் வந்துட்டு எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமடைகிறார் விஜய். அடுத்து விஜயும் காவேரியும் குத்துவிளக்கு ஏற்றுறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே வராங்க கங்காவும் நம்ம குமரனும். அடுத்து அவங்க 2 பேருமே காவேரி விஜய் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே காவேரி கெத்தாக இருக்கிறதையும் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் பார்த்து கங்கா பொறாமப்படுறாங்க. இவகிட்ட நம்ம இங்கே வந்திருக்கோமே, இவ நம்மளை பார்த்து ரொம்ப கேவலமாக நினைப்பா அப்படின்னு நம்மளாம் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் குமரன் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் கங்கா காவேரி பார்த்து ரொம்ப தப்பாகவும் புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்குமே பரிசு கொடுக்கும்போது இங்கே குமரனுக்கும் கங்காவுக்கும் பரிசு கொடுக்க சொல்லி ஜேம்ஸ் சொல்கிறாரு. அதை கேட்டு கங்கா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவ கையில் பரிசு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து குமரன் வற்புறுத்ததால் சரின்னு சொல்லி கங்காவை வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக காவேரி அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மாமா நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னோடனே அது ஒரு பெரிய கதைமா, இவங்களுக்கு நாங்கள் தான் பீஸெல்லாம் தச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல மாமா, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்க, இவர் ரொம்ப நல்லவர் மாமா, இவரோட அங்கிள் மாமா இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதுமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காரு. அவகிட்ட என்ன பேச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. உடனே ஜேம்ஸ் பணமும் கொடுக்குறாரு அவங்களுக்கு. பரவாயில்ல, கரெக்ட் நேரத்துக்கு பீஸெல்லாம் தச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாரு. அப்போ தான் ஜேம்ஸுக்கு தெரிய வருது, காவேரி பேசிகிட்டு இருக்காளே, காவேரி இவங்களை முன்னாடியே உனக்கு தெரியுமாமா அப்படின்னோடனே, ஆமாம் தெரியும், என்னோடய சிஸ்டர் தான் இவங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியாம்மா நம்பவே முடியல அப்படின்ட்டு, ஆமாம் உடனே ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கே நான் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. சரிம்மா, இதுக்கப்புறம் எல்லா ஆர்டரும் உனக்கு தான், எப்போ காவேரி ரிலேட்டிவ் சொல்லிட்டீங்களோ இதுக்கப்புறம் எல்லா ஆர்டரும் உனக்கு தான்மா, என்னோடது அப்படி சொன்னோன்னே உடனே கங்கா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ குமரன் கிட்ட சொல்கிறாங்க, அவள் சொல்லி கொடுத்த கான்ட்ராக்டை ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்றாங்க. இப்போல்லாம் பண்ணாத கங்கா, சொன்னால் கேளு, அவளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இப்போ தான் அவளுக்கு தெரியும் விஷயம், புரியுதா அப்படின்னோடனே, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அந்த கான்ட்ராக்ட் ஒன்றும் நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. உடனே குமரன் எவ்வளோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. என்ன பண்ணுறாங்க, காவேரியும் நம்ம விஜயம் 2 பேருமே சாப்பிட உட்காடுறாங்க. 2 பேரும் ஜோடியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிற ஜேம்ஸ் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பரிமாறுறாரு. உடனே கேக்லாம் கட் பண்ணுறாங்க. அப்போ 2 பேருமே ஊட்டிக்க சொல்கிறாரு ஜேம்ஸு. அதே மாதிரி அவங்களும் ஊட்டிக்கிறாங்க. அடுத்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் சிறப்பிச்சு கொடுத்துருக்கேங்கம்மா, இந்த கிஃப்ட் உனக்காக தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அதே மாதிரி விஜய்க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. காவேரி தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும்டா, எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா, அவ்வளோ அன்பானவ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து பொழுது பேசுகிறாரு ஜேம்ஸ் விஜய் கிட்ட. விஜய் அங்கிள் நீங்கள் பார்த்து ஏமாந்துட்டீங்களே, அவள் கேடி அங்கிள்னு யோசிக்க